சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். ஆர்எம்சி பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். நியூசிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். இந்த நடந்து முடிஞ்ச எல்லா மேட்சஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாட்கள்ல 6 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அந்த மினோஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அண்டர்டாக்ஸ் டீம்ஸ் எல்லாமே வந்து தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுல கொஞ்சம் ஆக்சுவலா கம்மியா கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் தான் இந்த அவங்களோட ஒரு பெரிய டீம்னு கன்சிடர் பண்ணப்படுற ஒரு டீம் வந்துட்டு அப்செட் பண்றதுக்கு பேர் போன டீம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கும்போது அவங்க அதை பண்ணாம போனது அப்படின்றது வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. அந்த வகையில பார்க்கும்போது 7 முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஆப்கானிஸ்தான் எதனால ஆக்சுவலா இந்த மேட்சை தோத்து போச்சு, எங்க விட்டுச்சு அப்படின்றத நம்ம கடைசி 2 மேட்டர்ல நம்ம பார்க்க போறோம். அந்த 6வது அந்த 7வது முக்கியமான விஷயம் இந்த மேட்சை பத்தி பேசும்போது முதல்ல 5 மேட்டர்களை பார்த்துடலாம், என்னென்னலாம் நடந்துச்சு இந்த மேட்ச்ல அப்படின்றத. ஒருவேளை பார்க்காதவங்க ரொம்ப குயிக்கா நம்ம அடுத்தது சொல்ல போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய ஓபனர்ஸ் வந்துட்டு பிளாஷியா பெருசா எப்பவும் போற மாதிரி போல. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா எப்பவுமே வந்து நம்ம குர்பாஸ், ரஹமானுல்லா குர்பாஸ் வந்துட்டு அடின்னு அடிப்பார். அந்த 6 ஓவர்ல வந்து 70-80ங்கிறது வந்து ஈஸியா வாங்கி கொடுப்பாரு. அட்லீஸ்ட் 10 ரன்ஸ் அண்ட் ஓவர் அப்படின்றது 6 ஓவர் முடிவுல வாங்கி கொடுப்பாரு. அவர் நீங்க அவ்வளவு பெருசா அடிக்கல. காரணம் மேபி நம்ம அந்த மாதிரி அடிச்சு அவுட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம டீம் நிறைய இடங்கள் வந்து தோத்து போயிருக்குது, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நின்று பொறுமையா ஆடலாம் அப்படின்னு நினைச்சாரோ தெரியல. அவரும் இப்ராஹிம் சத்ரானும் கொஞ்சம் பொறுமையாவே கால்குலேட்டிவா ஆடினாங்க. பட் ஆனா அவ்வளோ பண்ணியுமே அவங்க 6வது ஓவர் முடிவுல 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய ஃபிளாப்பா போச்சு. இப்போ அவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் விக்கெட்டை விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு 30 ரன் சேர்த்து வச்சிருந்தா பரவாயில்ல, அதுவும் பண்ணல. சரி, அடிச்சு அவங்க 6 ஓவர் முடிவுல நின்று இருந்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. கடைசி நிமிஷத்துல அவங்க 2 பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆகி 6 ஓவர் முடிவுல வந்துட்டு வெறும் 40 ஆட் ரன்ஸ்க்கு அவங்க 2 விக்கெட் விட்டதுங்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்லம்பை கொடுத்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது முதல் மேட்டர். 2வது விஷயம், அதை விட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா சித்திக் அண்ட் குல்பதீன் 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இப்ப குல்பதீன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆஃப் செஞ்சுரியை போட்டு ஆம்ஸை காட்டினதா இருக்கட்டும், அவர் போட்ட சிக்ஸர்களா இருக்கட்டும், எல்லாமே மாஸ்டர் கிளாஸ். அவங்களோட இந்த பார்ட்னர்ஷிப் மேட்சை ஸ்டெபிலைஸ் பண்ணி உள்ள கொண்டு வருது. எந்த ஒரு அபாயமும் இல்லை அந்த டீமுக்கு. 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டெபிலைஸ் பண்ணி திரும்ப கொண்டு வந்தாங்க. சூப்பர் பார்ட்னர்ஷிப். ஆனா 3வது மேட்டர், சித்திக் மற்றும் இந்த ஓபனர்ஸ் ஒருவேளை இன்னொரு எக்ஸ்ட்ரா 25-30 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் ஆப்கானிஸ்தான் பக்கம் போயிருந்திருக்கும். ஏன்னா இந்த 2வது பார்ட்னர்ஷிப்ல 2வது முக்கியமான பார்ட்னர்ஷிப்பா பார்க்குற சித்திக் அண்ட் குல்பதீன் பார்ட்னர்ஷிப்ல கூட சித்திக் வந்து ஒரு 29 பால் என்னமோ 23 பால் 29 அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்லோவான ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் விளையாடிட்டு இருந்தார். அவர் அப்படிதான் அவுட் ஆனார். அவர் இன்னொரு ஒரு 15 ரன் அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா, இல்ல ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது வந்துட்டு என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஸோ இங்கே தான் வந்து அவங்களுக்கு இன்னும் இந்த இது குறைஞ்சது. பட் இருந்தாலும் இந்த 3 மேட்டர்ஸை தாண்டி முக்கியமாக மேட்சோடைய நம்ம பார்க்க வேண்டிய 4வது விஷயம் என்ன அப்படின்னா, முஜிப் போட்ட அவருடைய அந்த ஒரு ஓவரில் 2 விக்கெட் அப்படின்னு சொல்லி பட்டாக்னு போட்டு எத்தாரு பாருங்க, அவள் தான் அதில் வந்து முஜிப் போச்சிடலாம் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் அது காம்பன்சேட் பண்ற மாதிரி கடைசியில வந்து ஒரு ஓவருங்க ஒரு போட்டு அவரை பொழந்தாங்க, நபியை பொழந்தாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய 5வது முக்கியமான விஷயம். நபியை போட்டு பொழல அவள் தான் மேட்ச் அங்கேயே நமக்கு வந்து கையை விட்டு போயிடுச்சு. ஸோ இந்த நபி அண்ட் முஜிப் 2 ஸ்பின்னர்ஸை கரெக்டா கால்குலேட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணதுதான் இந்த 6வது மற்றும் 7வது முக்கியமான விஷயம். எஸ், செகண்ட் பவுலிங் அப்படின்றது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பவுலிங், இந்த முதல் 10 ஓவர்ல 80 ரன் தான் பாய்ச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த டீமை அந்த அடுத்த 10 ஓவர்ல ஃபுல்லா அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துருச்சு ஆப்கானிஸ்தான். அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து வந்து முகமது நபி போடுறாரு ஆங்கிலிங், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடாம ஆங்கிலிங் இப்படி போடுற அந்த ஆஃப் ஸ்டம்புக்கு அதை அவங்க வச்சாங்க, அப்படியே அந்த த்ரூ த லைன் அடிச்சு 6க்கு போகுது மிட் விக்கெட் மேல. இப்படியே போட்டு அவர் அடி வாங்கிட்டாரு. அடுத்து முஜிபும் அதே மாதிரி வந்து போட்டு அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து அவருக்கும் வந்துட்டு 6 பறக்குது. ஸோ நபி அண்ட் முஜிப் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கரெக்டாக அந்த ஃபுல் டாஸ் பால்லாம் போட்டு 6 அடிலாம் வாங்காமல் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேட்ச் அவங்களால காப்பாற்றி இருந்திருக்க முடியும். 7வது விஷயம், இங்கே தான் வந்துட்டு நியூசிலாந்து இந்த மேட்சை ஆப்கானிஸ்தான் வந்து புடுங்கிட்டு போகிறாங்க. என்ன அப்படின்னா they played the waiting game. நியூசிலாந்து நிறைய இடங்கள்ல அதை பண்ண மாட்டாங்க. சேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் சாண்ட்னரோ இல்லை மார்க் சாப்மனோ மிச்சல் சாண்ட்னரோ இவர் நம்ம டேரில் மிச்சலோ நிறைய மேட்சஸ் கவுத்துட்ருக்காங்க அவங்களுடைய டீமை. பட் ஆனால் இன்னைக்கு அதை பண்ணாமல் வெயிட்டிங் கேம் ஆடி லூஸ் பால்ஸ் லூஸ் ஓவர்ஸ் இதை வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து விக்டரியில் எனக்கு அந்த டீம் எடுத்துட்டு போனது வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அந்த மேட்சை பிடிங்கிட்டு போச்சு. பட் இல்லை அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்திருக்கலாம். பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மறந்துடக்கூடாது நம்மளுடைய இவர் விட்ட கேட்ச், ரஷீத் கான் விட்ட காட்டன் பவுல்டு ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இவ்வளவு அடி போட்டு இருந்திருக்க முடியாது. டீம் சேஃப் மேட்சை
ஆப்கானிஸ்தான் வந்து எடுத்துட்டு போயிருந்திருக்க மாட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயங்கள். ஸோ இது மாதிரி இந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேட்ச் பற்றி நிறைய பேச போகிறேன். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஆப்கானிஸ்தான் தோத்ததுக்கு காரணம் உண்மையாவே கடைசியில் இவங்க வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்து அடிச்சதா இல்லை என்ன காரணம் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய். சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 40 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RNC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ்.